போல நம்ம பிள்ளை சிகரெட் குடிக்காம இருக்கணுமா? அதுக்கு தந்தை சிகரெட் பிடிக்காம இருக்கணும். நிறைய பேரு சிகரெட் பிடிச்சுக்குறாங்க, ஆனா மகன் மட்டும் சிகரெட் பிடிக்க கூடாது நினைப்பாங்க. இது என்ன இது? இதுல இன்னும் ஒரு கொடுமை இருக்குது. மகனை கூப்பிட்டு காசை கொடுத்து சிகரெட் வாங்கிட்டு வாடாமாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு நாளைக்கு வாங்கி கொடுப்பான், 2 நாளைக்கு வாங்கி கொடுப்பான், 3ஆம் நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்துடும். ஒண்ணு விடணும் சிகரெட்டை, இல்லைன்னு சொன்னா குறைந்தபட்சம் விட முடியலையே ஹசரத், எவ்வளவு முயற்சி பண்ற முடியலையே அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா, குறைந்தபட்சம் உங்க பிள்ளைகளுடைய கண்களுக்கு எதிரிலாவது நீங்க இதை செய்யாம இருங்க. அவங்களுக்கு தெரியாம வேண்டுமான்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க புகை பிடித்தால் அவர்களும் நாடளவில் அந்த பழக்கத்தை தான் உண்டு பண்ணுவாங்க. அப்படித்தான் வரும். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பிள்ளைகள்லாம் எப்ப பார்த்தாலும் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு பையன், என்னடா எப்ப பார்த்தாலும் ஊதிக்கிட்டே இருக்கிறிய அப்படின்னு கேட்டா, பள்ளிக்கூடத்துல எனக்கு அதானங்க சொல்லி தந்தாங்கிறான். பள்ளிக்கூடம் சொல்லி தந்தாங்களா? என்னடா சொல்லி தந்தாங்கன்னு கேட்டா, ஊதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாங்கிற தப்பா வழங்குறான். அப்ப இந்த தந்தையை பார்த்த கெட்டு போன பையன் இருக்கிறான்ல, அவன் எப்ப பார்த்தாலும் அவனும் பிடிக்க ஆரம்பிச்சான். அவனோட வாப்பாட்ட ஒரு ஆள் கேட்டாரு, என்னங்க உங்க மகன் இப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறானே, அவனை கொஞ்சம் கேட்க கூடாதாண்டு. இவர் சொல்றாரு, கேட்டங்க அவன் தரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறாரு இவர். இந்த மாதிரி ஆயிப்போச்சு, போட்டி போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்ப தந்தை நல்லா இருந்தாதான் பிள்ளைகளும் நல்லா வருவாங்க. தந்தை தீய ரூட்டுல போனா பிள்ளைகள் அப்படித்தான் போவாங்க. ஒரு பையன் மாங்காய் திருடான் தோட்டத்துல, தோட்டக்காரன் பிடிச்சிட்டு மிரட்டனான். ஏன்னா பிள்ளை உள்ள பயம் காட்டுறதா இருந்தா இரு உங்க வாப்பாட சொல்லி கொடுக்குறேன், நம்மளாம் சொல்லுவோம்லங்க. அந்த மாதிரிதான் தோட்டக்காரன் சொன்னான், மாங்காவா திருடுற, இரு உங்க வாப்பாட்ட சொல்லி கொடுக்குறேன். இப்படி சொன்னதுக்கு பிறகுதான் அந்த பையன் சிரிக்கவே ஆரம்பிச்சான். என்னடா உங்க வாப்பாட சொல்லுங்கிற, பயப்படாம நீ பாட்டு சிரிக்கிற, என் வாப்பாட்ட சொல்லி கொடுப்பீங்கல? அவன் கேட்கறான், மேல பாரியா படிச்சு போறது அவர் தான் அப்படின்னு. அவன் அப்ப வாப்பா திருடனா இருந்தா பிள்ளையும் அப்படிதான் இருப்பான். அப்ப நம்ம தாய் தந்தர்கள் நல்லவர்களா இருக்க வேண்டும். கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு உயர்ந்து சிறந்து விளங்கல எப்படி விளங்கினாங்க? அதற்கு அவங்க தாயார் தான் காரணமா இருந்தாங்க. அதே போல கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய உபதேசம் நமக்கு செய்யறாங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னு. சில பேருக்கு கஷ்டம் வந்துட்டாக்கா உடனே அல்லாஹ்வை திட்டுறது. எல்லாருக்கும் நல்லா இருக்காங்களா, எனக்கு மட்டும்தானே இப்படி வருதும்பாங்க, அல்லாஹ்வை குறை பேசுவாங்க. உன்னை நினைவுல வைங்க, இறைவன் ஒரு துன்பத்தை உங்களுக்கு தந்தா அதற்கு அடுத்து ஒரு இன்பத்தை தரப்போறான்னு வைங்க. அது உண்மையா நீங்க நம்புங்க, அதுதான் யதார்த்தம். இந்த அவசரப்பட்டு கஷ்டம் வந்தோடனே சில பேரு அல்லல் படுறாங்க, புலம்புறாங்க. இதுக்கு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஏன்பா கஷ்டம் வந்தோடனே நீ அழுவுற, அதுக்கு அடுத்து ஒரு இன்பம் வரப்போதில்ல, அதுக்காகத்தான ஒரு சின்ன சோதனை, அதுக்கெல்லாம் அவசரப்படுறியே. இந்த அவசரம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தாயார் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தாயார் நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல பிள்ளை பாலை தான் குடிக்குதா அல்லது வெறுவாயை தான் அசைச்சுக்கிட்டே இருக்குதா அப்படின்னு சந்தேகம் வந்தோடனே சரி மறுபக்கத்துல கொடுப்போம் சொல்லி பிள்ளையுடைய வாயை எடுக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே வீறிட்டு அழுவுது. ஏன் அழுவுது? பால் குடிக்க விடாம தாய் தடுக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அது அழுவுது. ஆனா தாயுடைய நோக்கம் அப்படியா? பிள்ளை பால் குடிக்க கூடாங்கிறனாலயா? இப்ப குடிக்கிறத விட இன்னும் நிறைய குடிக்கட்டும் அப்படிங்கறது அவங்க நோக்கம். ஆனா குழந்தைய தெரிய மாட்டேங்குது, பால் கொடுக்க முடியாம தடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுவுது. இந்த குழந்தை மாதிரி நீங்க இருக்கிறீங்க. ஒரு சின்ன துன்பம் வர்றது அதுக்கு அடுத்து மிகப்பெரிய நன்மையை தர்றதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை தர்றான். அதனால நீங்க குழந்தை மாதிரி இருக்காதீங்க, இறைவன் உங்களுக்கு தரப்போறாங்கிறத உறுதியா நம்பிக்கையில இருங்க. அதே போல இறைவன் ஒரு மனிதன் இறைவனின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. எப்படி தெரியுமா இருக்கன்னு? குளிப்பாட்டுபவனுடைய கையிலே இருக்கிற ஒரு சடலத்தை போன்று நீ இருக்க வேண்டும். ஒரு ஆளு மையத்தை குளிப்பாட்டுறாரு, இங்கிட்டு திருப்புறாரு, அப்படியே மையத்தை திரும்பும், அங்கிட்டு திருப்பாரு, அப்படி திரும்பும். அப்ப அவர் எப்படியெல்லாம் விரும்புறாரோ அதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்கிறது அந்த சடலம். அவர்கிட்ட சொல்லாது என்ன இப்படி திருப்பு, என்ன அப்படி திருப்பு அப்படின்னு சொல்லாது. அவர் என்ன நினைக்கிறார் அதுக்கு. அந்த மாதிரிதான் நீயும் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்துல இறைவன் எப்படியெல்லாம் நாடுறானோ அதை புரிந்துகொள், உன்னுடைய நன்மைக்காகத்தான் இறைவன் செய்கிறான் என்கிற எண்ணத்தை கொண்டு வா என்று கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. மேலும் சும்மா இருக்கக்கூடாது, எந்த மனிதனும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்மளே நிறைய பேர் பாருங்க, அது சோம்பல்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நேரத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நம்மவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது நிறைய இளைஞர்களை பார்த்தாதான், ஒரு இளைஞரை கூப்பிட்டு நீ என்னப்பா செய்யற, சும்மா தாங்க இருக்கிறேன். இன்னொரு இளைஞரை கூப்பிட்டு நீ என்னப்பா செய்யற, சும்மா தான் இருக்கிறேன். எல்லாம் சும்மா தான் இருக்கிறேன், சும்மா தான் இருக்கிறேன். ஒரு இளைஞர் மட்டும் வித்தியாசமா சொன்னாருங்க, நீ என்னங்க செய்றீங்க, நான் எங்க வாப்பாவுக்கு உதவியா இருக்கிறேன். உங்க வாப்பா என்ன செய்யறாரு, சும்மா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற. சும்மா இருக்கிற வாப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். இப்படியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ உழைக்க வேண்டும்.
உழைக்காமல் எனக்கு கிடைக்கலையே, வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கிறதுங்கிறது அறியாமை. ஒரு உதாரணம், திஜ்லா நதியில, திஜ்லாங்கிறது நம்ம டைக்ரீஸ் நதி நீங்க படிச்சிருப்பீங்க, இது அரபியில திஜ்லான்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றினுடைய மைய பகுதியில ஒருத்தன் வீடு கட்டிட்டான். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எனக்கு தாகமா இருக்குதே அப்படிங்கிறான். இவனை விட ஒரு வடிகட்டிய அறிவியனன் வேறு எவர் இருக்க முடியும்? கௌசல் ஆதம் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏப்பா வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு தாகம்னு கத்துற, வீட்டு விட்டு வெளியே வா, வீட்டை சுற்றிலும் தண்ணீர் தானே, வெளியே வா, தண்ணீரை எடு, குடி. நீ உள்ளுக்கு உட்கார்ந்துகிட்டே தாகம் எப்படி? அப்படி உழைக்க வேணும் என்பதற்காகத்தான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டி போடு, இறைவனின் மீதும் நம்பிக்கை வை. ஒரு அறிஞன் சொன்னான்ல, பிரார்த்தனை செய், சுத்தி இலையும் பலமாக அடி என்று சொன்னான்ல. நான் தான் துவா செஞ்சுட்டேன்னு மெதுவா அடிச்சா ஆணி இறங்காது சுவத்துல, வேகமா அடிக்கணும், பிரார்த்தனை செய்யணும். ஒரு மனிதன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நம்ம மார்க்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சோம்பேறிகளும் மார்க்கத்தை அறியாதவங்க இருக்கிறார்கள். இது போன்ற பயிற்சி வகுப்பை நம்ம ஏன் கொடுக்கிறோம்? விவரம் உள்ளவர்களாக இந்த சிறுவர்கள் எல்லாம் நாளை எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நற்காரியங்கள் நம்முடைய ஊரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பிள்ளைகள் மார்க்கத்தில் அறியாம தானே இருக்கிறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. இன்னொரு விஷயம், ஒரு வருத்தமான விஷயம் சொல்லி ஆகணும். இந்த ஒரு ஆள் இறந்து போயிட்டாக்கா இதா இருக்கிறாங்கல்லங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான், அர்பஅத் அஷ்ஹுரின் வ அஷரா, 4 மாதங்கள் 10 நாட்கள் இதா இருக்க வேண்டும். இதுல ஒரு குழப்பம், நம்ம ஊர்லயும் சரி இந்த கடற்கரை பகுதியில் சில ஊர்வலையும் சரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் சிறு வயசா இருந்தாதான், வயசானவங்களா இருந்தா 40 நாள் போதும். யார் சொன்னது? எந்த குர்ஆன்ல இது இருக்கு? எந்த ஹதீஸ்ல இது இருக்கு? இது எப்படி யார் உருவாக்கணுன்றே தெரியலங்க. யாரோ ஒரு சுயநலவாதி இது உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சில பேர் சொல்றாங்க வசதி வாய்ப்பெல்லாம் இல்ல அதனால 40 நாள், வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு 40 நாள் எந்த குர்ஆன்ல இருக்கு, எந்த ஹதீஸ்ல இருக்கு? இறைவன் பொதுவா தானே சொன்னான், 4 மாதங்கள் 10 நாட்கள், எல்லாருக்கும் பொதுவான சட்டம். இன்னொன்னுங்க, 40 நாட்கள் 4 மாதங்கள் 10 நாட்கள் ஒருவன் இருக்கலன்னு வச்சுக்கிறங்க, அவரு குற்றவாளி. ஆனா அதே நேரத்துல 40 நாள் தான் இருக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவர் காபிராகி விட்டார். அதை நினைவில் வைங்க. காபிருங்க, காபிருன்னு சொன்னா இப்படி சொன்ன யாரா 40 நாள் தான் சொன்னாங்க காபிரு. அப்புறம் மோத்தா போனாக்கா அப்புறம் அவங்கள தொலை வைக்க கூடாது, நம்ம கபிரசால அடக்கம் செய்ய முடியாது. ஏன் காபிராங்க தெரியுமா? அவர் குர்ஆனுடைய வசனத்தை மறுக்கிறார். இப்ப 6666 வசனம் இருக்குது. ஒரு ஆள் சொன்னாரு 6665 ஒப்புக்கொள்றேன், ஒன்ன மட்டும் நான் மறுத்துட்டேன்டாரு. அவர் முஸ்லிமா? இல்ல. இறைவன் 4 மாதங்கள் 10 நாட்கள் சொல்லும் பொழுது இல்ல 40 நாள் சொன்னா இறைவன் சொன்னதை மறுக்கிறார். ஒரு வசனத்தை மறுத்தாலும் கூட அவர் காபிர் தான். நினைவுல வைங்க. அதனால இந்த போன்ற ஒரு இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சில பேர் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கேட்பதற்கு மிகவும் கொடூரமா இருக்கிறது. இதோட சட்டத்தை மாற்றி அமைக்கலாமா? இதுக்கு என்ன காரணம்? அறியாம தான், கல்வி ஞானம் இல்ல. இது சொல்றதே